Hello everyone, welcome back to my YouTube channel Max Solutions. CBSE Class 10 Max Chapter 1 Real Numbers பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுக்கான Part 14 வீடியோல Theorem 1.7 பார்க்கலாம். போன பார்ட்ல Theorem 1.5 and 1.6 பார்த்தோம். இப்போ Theorem 1.6 ஓட குவிக் ரீகால் பார்த்துக்கலாம். P by Q ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கணும். அதுல டினாமினேட்டர் நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணா 2 பவர் n into 5 பவர் m ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா அந்த ரேஷனல் நம்பரை நீங்க ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் தியரம் 1.6ல நம்ம படிச்சோம். ஆல்ரெடி டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங்ல ரிப்பீட்டிங், நான் ரிப்பீட்டிங் எல்லாம் படிச்சிருக்கோம். பார்ட் 11 and 12 வீடியோஸ் நீங்க அதுக்கு செக் பண்ணிக்கோங்க. தியரம் 1.7ல அதே p by q ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர், ஆனா டினாமினேட்டரை 2 பவர் n into 5 பவர் m ஃபார்ம்ல எழுதவே முடியாத ரேஷனல் நம்பரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி எழுதலாம் அப்படிங்கறது தான் தியரம் 1.7ல பார்க்குறோம். முன்னாடி பார்த்த தியரம் 1.5 and 1.6 எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா படிச்சோம். அதே மாதிரி தியரம் 1.7க்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம தியரம் பார்த்துக்கலாம். ஸோ 2/3 இது வந்து p by q ஃபார்ம்ல இருக்கு. அண்ட் p and q are co-primes. 2க்கும் 3க்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. 3 வந்து நீங்க 2 into 5 ஃபார்ம்ல எழுதவே முடியாது. ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதா? 3 is not of the form 2 power n into 5 power m. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க டிவைட் பண்ணுங்க. 2வை 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் 6 3s are 18. Again 2 is remainder. Again 6 3s are 18. Again 2 is remainder. Again 6 6 6 இப்படி போயிட்டே இருக்குமா? ஸோ உங்க வேல்யூ என்ன கிடைக்குது? 2/3 எப்படி எழுதிக்கலாம்? 0.6666 எக்ஸெட்ரா நான் டெர்மினேட்டிங்கா போயிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாம ரிமைண்டர்ஸ் வந்துட்டே இருக்கிறனால போயிட்டே இருக்கு. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கோம்? 2/11. அகைன் 0.111s are 11. ரிமைனிங் வந்து 9. 90. 8 11s are 88. Remainder 2 0 1. 90. 8 11s are 88. Remainder 2. இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க 2/11 எப்படி எழுதிக்கலாம்னா 0.18181818 எக்ஸெட்ரா. இது வந்து நான் டெர்மினேட்டிங். ஏன்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு டெர்மினேட் ஆகலை. டெர்மினேட் ஆகலைன்னா நான் டெர்மினேட்டிங் முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ 1/7. 0.17s are 7. 3 4 7s are 28. 2 7s are 14. 6 8 7s are 56. 4 5 7s are 35. Remainder வந்து 5. 7 7s are 49. Remainder 1. Again 1 7s are 7. Remainder 3. 4 7s are 28. இப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த 3 எக்ஸாம்பிள்ஸையும் டிவைட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸையும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ இந்த 2/3ங்கிற ரேஷனல் நம்பர் p by q ஃபார்ம்ல இருக்குங்களா? மூணுமே p by q ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர். அண்ட் 3ஓட டினாமினேட்டர் q பார்த்தீங்கன்னா 3 11 இங்க 7. இந்த 3 11 7 இது எல்லாமே 2 பவர் n into 5 பவர் m ஃபார்ம்ல கிடையாது. எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. கரெக்டா? 7 வந்து 2 into 5 ஃபார்ம்ல எழுத முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் 11, அதே மாதிரி தான் 3. ஸோ p by q ரேஷனல் ஃபார்ம்ல இருக்கு. டினாமினேட்டரை வந்து 2 பவர் n into 5 பவர் m ஃபார்ம்ல எழுத முடியல. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? எல்லாமே மூணுமே எப்படி கிடைச்சிருக்கு? நான் டெர்மினேட்டிங் டெசிமலா கிடைச்சிருக்கு. டெர்மினேட்டிங்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் டெர்மினேட் ஆயிடும். நான் டெர்மினேட்டிங்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் எண்டிங்கே எல்லாமே இன்ஃபைனைட்டா போகும். தர்ஃபோர் உங்களுக்கு கிடைச்சிருக்க டெசிமல்ஸ்ல நான் டெர்மினேட்டிங்கா இருக்கு. அண்ட்
ரிப்பீட்டிங்கா இருக்கு. இங்க 6ங்கிற நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இங்க 1818 அதாவது 18 18 18 18 வந்துட்டே இருக்கா, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இங்கேயும் தேர்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க 1/7 42857 திரும்ப 142857 திரும்ப 142857 இந்த 6 டிஜிட்ஸும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இங்க 2 டிஜிட் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இங்க 6ங்கிறது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சோ எனக்கு கடைசியில என்ன கிடைச்சிருக்கு? ஒரு நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் கிடைச்சிருக்கு. சோ p by qன்ற ஒரு ரேஷனல் ஃபார்ம்ல இருக்கிற p by qன்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். அது q ஓட ஃபார்ம் 2 power n into 5 power m ஃபார்ம்ல எழுத முடியாட்டி எனக்கு ஒரு நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் டெசிமல் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம தியரம் 1.7 குள்ள போலாம். Theorem 1.7 let x is equal to p by q where p and q are co-primes. Be a rational number such that the prime factorization of q is not of the form 2 power n into 5 power m where n and m are non-negative integers. Then x has a decimal expansion which is non-terminating repeating. அதாவது என்ன சொல்றாங்கன்னா p by q ஃபார்ம்ல ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறாங்க where p and q are co-primes. Co-primesனா என்ன அர்த்தம்னா pக்கும் qக்கும் 1 தவிர வேற எந்த காமன் ஃபேக்டரும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்துல சப்போஸ் qவை வந்து 2 பவர் n into 5 பவர் m ஃபார்ம்ல எழுத முடியாட்டி நாம அந்த ரேஷனல் நம்பரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாமா? நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமலா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்கா ஒரு டெசிமலா எழுதிக்கலான்றாங்க. தியரம் 1.6ல ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? p by q ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துப்பாங்க. pயும் qவும் co-primes தான். qவை வந்து prime factorize பண்ணா 2 power n into 5 power m ஃபார்ம்ல இருந்ததுன்னா terminating decimalா அதை எழுதிக்கலாம் அப்படின்னு தியரம் 1.6ல பார்த்திருக்கோம். இப்போ தியரம் 1.7ல என்ன பார்த்திருக்கோம்? டினாமினேட்டரை வந்து 2 power n into 5 power m ஃபார்ம்ல எழுத முடியலன்னா அது எப்படி இருக்குமா? நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்கா இருக்கும். ஸோ தியரம் 1.6 1.7 கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம முன்னுக்கு பார்த்த அதே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2/3 2/3 என்ன ஃபார்ம்ல இருக்கு? p by q ஃபார்ம்ல இருக்கா? where p and q are integers. p and q are co-prime இருக்கணுமா? இங்க 2ம் 3ம் co-primes. 2க்கும் 3க்கும் 1 தவிர காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி q எப்படி இருக்கக்கூடாது? 2 power n into 5 power m ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. இங்கேயும் 3யை வந்து 2 power n into 5 per ஃபார்ம்ல நீங்க எழுதவே முடியாது. அப்போ உங்களுக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும்? ஒரு நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமலா கிடைக்குமா? அதான் இங்க கிடைச்சிருக்கா? நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் 0.666ங்கிறது 6 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி நான் டெர்மினேட்டிங்கா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தியரம் 1.5 அண்ட் 1.6ஓட டீடைல்டு வீடியோ பார்ட் 13ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் போய் ரெஃபர் பண்ணுங்க. ரேஷனல்ஸ் அண்ட் இர்ரேஷனல்ஸ் பற்றின டீடைல்டான வீடியோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் பிளேலிஸ்ட்டில் நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.